DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. இந்த வாதமானது குடல் பகுதியில் இருந்து அந்த குற்றுவதை போல வலி இருந்துச்சு அப்படின்னாக்க அது குடல் சூளை. முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இப்போ ரொம்ப காமனாக வந்து இருக்குது. இந்த குடல் பகுதியில் இருக்கிற கேஸு எல்லாமே உங்களுக்கு அடிச்சுட்டு வெளியில் தள்ளும். சரிங்களா? இது குடலை சுத்தப்படுத்தும். குடலில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புழுக்களை வெட்டும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சிஎம் சதீஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் குறிப்பிடும்போது குடல் சூளை அப்படின்றத சொல்லுவோம். நாங்கள் எதெல்லாம் வந்து சூளை அப்படின்றத குறிப்பிடுவோம் அப்படின்னாக்க, ஒரு பகுதியில் சுருக்கு வேல் கொண்டு குற்றுவதோ, சூளாயுதம் கொண்டு குத்துவதோ, ஊசி வச்சு நல்லா சுருக்குன்னு குத்துது பார்த்தீங்களா, அந்த நோய்களை வந்து சித்த மருத்துவத்தில் சூளை அப்படின்றத சொல்லுவோம். இந்த சூளை வந்து எங்கெல்லாம் வந்து வாதம், அதாவது வந்து குடல் வாதம் அதிகமாகி அந்த பகுதிகளில் சுருக்கு அப்படின்ற குற்றல் மாதிரி இருக்குதோ, இது எந்த பகுதிகளில் வேணாலும் நடக்கலாம். சில டைமில் நமக்கு பார்த்தா தெரியும், கால் விரல்களில் வந்து ஊசி குத்துற மாதிரி வந்து நமக்கு தோணும். இல்லை வந்து முட்டிகளில் வந்து சில டைமில் ஊசி குத்துற மாதிரி சொல்லணும். சில டைமில் வந்து வயிற்று பகுதிகளில் வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இருக்குது, குடல் வாயு இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து குத்துற மாதிரி வந்து வலி இருக்கும். அந்த குத்துற மாதிரி வலி இருக்கிறத வந்து நாங்கள் சூளை அப்படின்றத சொல்லுவோம். இப்போது அதே மாதிரி இந்த வாதமானது குடல் பகுதியில் இருந்து அந்த குற்றுவதை போல் வலி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது குடல் சூளை அப்படின்றத குறிப்பிடுவோம். பொதுவாக கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நெஞ்சு பகுதிக்கு இந்த நெஞ்சு பகுதிக்கு கீழ் பகுதிகளில் மற்றும் இந்த சைடில் பக்க வயிறுகளில் வந்து நமக்கு காமனான வலி இருக்கும். சில டைமில் வந்து நம்ம அதை ஹார்ட் அட்டாக் பெயினோட ஒரு கம்பேர் பண்ணிப்பாங்க இல்லையா? கம்பேர் பண்ணிவிட்டு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நிறைய இசிஜி அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. அப்புறம் அங்கே போனால் ஒன்றும் இல்லைங்க, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே குடல் சூளை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ்னால குற்றுவது போல் வந்து வலி இருக்கிறது. பொதுவாக குடலில் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து எப்படி உருவாகுது, நான் நிறைய காணொலிகளில் வந்து சொல்லியிருக்கேன். குடலில் நமக்கு உணவு செரிமானம் ஆகும்போது அந்த பகுதிகளில் நமக்கு நிறைய வந்து கேஸ் வந்து உருவாகும். அப்படி அந்த கேஸ் வந்து உருவாகும்போது, ஏன்னா அது நாங்கள் உள்ளே நடக்கிறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான். ஒரு உணவு, ஒரு புரோட்டீனோ இல்லை ஒரு பொருளோ, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ இல்லை ஏதோ ஒரு அமிலத்தை கூட வந்து வேதிவினை புரியும் போது அதுலேருந்து வந்து நமக்கு நிறைய காற்று வந்து உருவாகும். அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கான உணவும் நம்ம சாப்பிட்ற உணவுலே இருக்குது. சில டைமில் நம்ம புளி சார்ந்த உணவுகளோ இல்லை வேறு வகையான இந்த உணவுகளில் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கேஸ்ட்ரைட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக உருவாகும். இல்லை அப்படின்னா ஜீரண கோளாறுகள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து அந்த ஜீரணிக்கிற சக்தி, அந்த என்சைம்ஸ் வந்து சில நேரங்களில் குறைவாக சுரக்கும். அந்த மாதிரி டைம்லேயும் வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னாக்க, அந்த உணவுப் பொருள் நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்கும். அப்போ அந்த டைம்லேயும் நிறைய வந்து நமக்கு கேஸ் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ உற்பத்தி ஆகும்போது நமக்கு ஃப்ளாட்டுலன்ஸ், வயிறு உப்பசம் போல் வந்து தோன்றும். அது சில நேரங்களில் நமக்கு மார்பு பகுதிகள்லையோ இடுப்பு பகுதிகளிலோ இல்லை பின் முதுகு பகுதிகள்லையோ போய் வந்து மசிலில் வந்து போய் உக்காந்துக்கும். அங்கே இருக்கிற சதை பகுதிகளில் அந்த அழுத்தத்தை வந்து கொடுக்கும். அப்போ அந்த அழுத்தத்தில் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒன்று சதை பிடிப்பு வரும், இல்லை அப்படின்னா அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான சூளைகள் வந்து வரும். சில டைமில் மோஷன் வந்து ஒழுங்காக போகாது. மலம் வந்து இறுகி போகும், மலை கட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மலை கட்டு இருக்கிறதுனால வந்து என்னாகும் அப்படின்னாக்கா, அந்த பகுதிகளில் அந்த கேஸ் வந்து உருவாகி நமக்கு அந்த மலை வாயில் வந்து வலி ஏற்படும். ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துற மாதிரி வந்து வலி இருக்கும். இல்லைன்னா கடுப்பு மாதிரி இருக்கும். அது அந்த பகுதிகளில் வந்து மோஷன் போகும்போது அந்த கடுப்பு இருக்கும். அந்த மோஷன் போகிற பகுதிகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடல் வாய்வு.
இந்த குடல் வாயு இருக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ப்ளஸ் வந்து அந்த குடலானது வறட்சி அடையும். ஏன்னா ஒரு பகுதிகளில் வந்து காற்று அதிகமாச்சு அப்படின்னாக்கா அந்த பகுதிகளில் வந்து வறட்சி ஏற்படும். பொதுவாகவே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளாட்டுலன்ஸ் வயிறு உப்புசமாகும். இப்போ நிறைய பேர்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இப்போ ரொம்ப காமனாக வந்து இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி உருவாகிற இந்த வாயுவானது குடலில் தங்குவது தான் குடல்வாதம் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். இது அந்த பகுதிகளில் வந்து குத்தி வலி ஏற்படுத்தும் போது குடல் வாயு சூளை அப்படின்றத நம்ம குறிப்பிடுவோம். இதை வெளியேற்றத்துக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணணும்? சித்த மருத்துவத்தில் நாங்கள் பொதுவாக என்ன கொடுப்போம் அப்படின்னாக்க குடல் வாயு சூளை குடிநீர் அப்படின்றத வந்து பயன்படுத்துவோம். இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் இருக்கிறவங்க, சரியாமை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குடிநீரை வந்து பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக உள்ள பொருட்கள் வந்து என்ன அப்படின்னாக்க பெருங்காயம், சுக்கு, ஓமம், பூண்டு. அதுக்கடுத்து வந்து செவ்வியம். செவ்வியம்ன்ற ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து கலர்ச்சி பருப்பு. அந்த பருப்பு இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து சம அளவு பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு அதை கஷாயமாக போட்டு குடிக்கணும். காலையிலேயும் சாயந்தரமும். வெறும் வயிற்றில் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. காலையில் எழுந்த உடனே இதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் நல்லா ஒரு 60 ml வர மாதிரி 60 ml 70 ml வர மாதிரி வச்சுட்டு இதை காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி குடிங்க. இதை குடிச்சிங்கனாக்கா உடல் இருக்கிற கழிவுகள் ஃபுல்லாக வரும். இந்த குடல் பகுதியில் இருக்கிற கேஸு எல்லாமே உங்களுக்கு அடிச்சுட்டு வெளியில் தள்ளும். சரிங்களா? இது குடலை சுத்தப்படுத்தும். குடலில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புழுக்களை வெட்டும். இதை வந்து பெரியவங்க மட்டும்தான் குடிக்கணுன்ற இல்லை, குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம். ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்களோட உடல் எடைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கொடுக்கணும். கொஞ்சமாக ரெகுலராக குடிக்க வச்சோம் அப்படின்னாக்க அந்த ஜீரண கோளாறுகளை வந்து சரியாகும். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் நிறைய கேஸ்ட்ரைட்டிஸு மலச்சிக்கல் தொந்தரவு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக இந்த 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 கேஸ்ட்ரைட்டிஸ்னால் வரும். குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் பால் மந்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பால் குடிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உப்புசம் மாதிரி வரும், சரியாமை கோளாறு ஏற்படும். அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். இந்த குடல் வாயு சூளை குடிக்கிறீங்கன்னா இந்த வலி, இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டு, இந்த அடிக்கடி நெஞ்சு வலி மாதிரி வந்து இந்த மார்பு பகுதிகளில் இது சதை பிடிக்கிறது, இடுப்பு பகுதிகளில் பக்க வயிறு இதில் ஏற்படுற எல்லா தொந்தரவுகளும் இந்த குடிநீரில் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு அடுத்தது இதை குடித்தா மட்டும் போதாது, உணவுலையும் கொஞ்சம் கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ எந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுக்கணும் அப்படின்னா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை ஒரு 15 நாள் 20 நாள் மெயின்டைன் பண்ணும். என்ன மாதிரியான உணவுகள்? இட்லி, இடியாப்பம், ப்ளஸ் வந்து எண்ணெய் பலகாரங்களை முக்கியமாக தவிர்க்கணும். எண்ணெய் பலகாரங்களும் தேங்காய் சேர்த்த உணவுகளும் வந்து தவிர்க்கணும். இவங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு கீரைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கீரைகளை வந்து ஜீரணிக்கனா அதிகப்படியான இது தேவை. ஸோ அதனால் கீரை வந்து இவங்க ஒரு வாரம் 10 நாள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ பயன்படுத்தணும். நிறையா தயிர், மோர் உள்ள வந்து உணவு ப்ரோபயோட்டிக் வந்து நிறைய வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள், புழுங்கலரிசி, கஞ்சி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு, ரசம் சாதம் மாதிரி எல்லாம் உணவுகளை கொடுத்துட்டு ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணாங்கனாவே இந்த குடல் இருக்கிற வாயுக்கள் மொத்தமும் வெளியேற்றப்பட்டு அந்த வலி, மலச்சிக்கல் தொந்தரவு எல்லாம் வந்து உடனடியாக ஒரு 10-15 நாளில் அந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கு மேலே அவங்களுக்கு வராது. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.